தான். பல்வேறு சிறப்பான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கு. எல்லாரும் போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு பட்ஜெட்டை அரசியல் காரணங்களுக்காக புறக்கணிக்கிற முதலமைச்சர், அரசியல் காரணங்களுக்காக புறக்கணிக்கிற இந்தியா கூட்டணி திமுகவினர் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய அன்று மத்திய அமைச்சர் இங்கே வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் நமது இன்டலெக்சுவல் லீடர்களை சந்திப்பதும் மிக்க மகிழ்ச்சியான ஒன்று. திமுக ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும், கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் செய்வது அவருடைய கடமை. ஆனால் எதற்காக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும்? என்னதான் முதலமைச்சர் கையிலே காவல்துறை இருந்தாலும், இத்தனை அதிகாரிகள் இருந்தாலும், கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டம் செய்திருக்க வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு போராடி காவல்துறை ஒரு தனி டிபார்ட்மெண்ட்ஸ், பல்வேறு விதமான காவல்துறை பிரிவுகள் இருந்தாலும், அமைச்சர் பெருமக்கள் இருந்தாலும், தினசரி படுகொலை சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதே, அதை எதிர்த்து திமுக போராட்டம் செய்திருக்க வேண்டும். முல்லைப்பெரியாறிலே புதிய அணை கட்டுவோம், மேகதாது அணை கட்டுவோம் என்று கர்நாடகாவிலும் கேரளாவிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதை எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டம் செய்திருக்க வேண்டும். ஆனால் மக்களுக்கு நல்ல திட்டத்தை கொடுத்த பாரத பிரதமரை அவர்களை குறை சொல்லி, மத்திய நிதியமைச்சர் அவர்களை குறை சொல்லி இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவது வேடிக்கையான ஒன்று. முல்லைப்பெரியாறில் புதிய அணை கிடையாது. யார் அறிவித்திருக்கிறது? மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மேகதாது அணை கட்ட அனுமதி கிடையாது. யார் தெரிவித்திருக்கிறார்? மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஆனால் இதே திமுக ஆட்சியில்தான் காவிரியிலே ஹாரங்கி, சரஸ்வதி, கபினி போன்ற பல்வேறு அணைகள் கட்டப்பட்டதை வரலாறு என்றைக்கும் மறைக்காது. அவர்கள் தமிழகத்துக்கு செய்த துரோகத்தை என்றைக்கும் மறைக்க முடியாது. இப்பொழுது சகோதரி அவர்கள் வாசித்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லா திட்டங்களுடைய சராசரி சதவிகிதம் தமிழகத்திலே அதிகம். எல்லா திட்டங்களுடைய நன்மைகளை இவங்க ஒவ்வொன்றா படித்தாங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் தமிழகத்தில் தான் அதிகமான நன்மைகளை நாம் இந்திய சராசரியில் பெற்றிருக்கோம். அதனால தான் நிதி ஆயோக்குள்ள கூட பாராட்டியிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஒரு முழுப்பக்க விளம்பரத்தை 3 தினங்களுக்கு முன்னாடி எல்லா பத்திரிகையிலும் கொடுத்தாங்க. நிதி ஆயோக்குள்ள நம்ம பாராட்டு பெற்றிருக்கோம். எல்லா பாராட்டுகளும் மத்திய அரசுக்கு நீங்கள் பேர் எடுத்து விளம்பரம் பண்ணீங்க. ஆனால் எந்த நிதி ஆயோக் பாராட்டியிருக்கு, இவங்களை பாராட்டி கருத்து சொல்லியிருக்கு, விருது கொடுத்துருக்குன்னா அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். அப்போ பாராட்டு மட்டும் வேணும், அந்த கூட்டத்துக்கு போக மாட்டோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சரும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், எல்லா நிதியமைச்சரும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், எல்லா நிதித்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு இந்த ஆண்டுக்கான தமிழகத்தினுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்று விவாதிக்கக்கூடிய கூட்டத்தை புறக்கணித்து விட்டு இவர் அமெரிக்காவுக்கு போய் முதலீடு திரட்ட போறேங்கன்னு சொல்றது ஒரு வேடிக்கை. அரசியல் காரணங்களுக்காக செய்கிறாங்க. நிச்சயமாக அவர்கள் சொல்கிற பல்வேறு திட்டங்களில் இன்றைக்கு 4.1 கோடி இளைஞர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு இளைஞர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போன்று 1 கோடி இளைஞர்களுக்கான பெரிய நிறுவனங்களில் பயிற்சி தமிழ்நாடு இளைஞர்களுக்கும் கிடைக்கும். முத்ரா கடனில் 20 லட்சம் ரூபாய் கடனை உயர்த்தி கொடுக்கிறார்கள். இந்தியாவிலே அதிக சதவிகிதம் முத்ரா கடன் பெற்றிருப்பது தமிழ்நாட்டுக்காரங்க, நிச்சயமாக கிடைக்கும். ஸ்டார்ட் அப்புகளுக்கு உதவி அதிகம் பண்ணுறாங்க, அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற வீடு கட்டும் திட்டத்தில் அதிகபட்சம் இந்தியாவில் 15,80,000 வீடுகள் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 4 லட்சம் அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருக்கோம். புதிய பட்ஜெட்டில் 3 கோடி வீடுகள் கட்டுறதுக்கு பாரத பிரதமர் உதவி செஞ்சு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அதுலேயும் தமிழ்நாட்டில் கிடைக்கும். ஏற்கனவே 89 லட்சம் பேர் பதிஞ்சு வச்ச 100 நாள் வேலை திட்டத்தில் 69 லட்சம் பேர் சராசரி டெய்லி வேலைக்கு போற இந்த தமிழ்நாட்டில் அந்த சம்பளத்தை முழுமையா இன்றைக்கு 180 ரூபாயில இருந்து 210 ஆக்கி 242 உயர்த்தி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த திட்டம் தொடர்ந்து நடக்கும். இப்படி எல்லா திட்டங்களுமே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கும். இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு அளப்பரிய உதவிகளை செய்ய போகிறது. இன்றைக்கு உள்கட்டமைப்புக்கு 11 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. உள்கட்டமைப்பில் தமிழகம் முன்னணியில் இருக்குன்னு நீங்க பாராட்டிக்கிறீங்க. அந்த முன்னணியில் இருக்கிறதுக்கு மத்திய அரசுடைய உதவி தான் காரணங்கிறத மறந்துட்டு தமிழ்நாடுன்னு பேர் இல்லைன்னு சொன்ன மாதிரி செல்வி அருமையா சொன்னாரு. தமிழ்நாட்டில் பட்ஜெட் போடும்போது நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க சொல்றது 3 பிரச்சனை. சட்டமன்றத்திலையும் பேசுகிறாங்க, வெளியிலையும் பேசுகிறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே புரியுறதில்லை, புரிந்து தெரியாத மாதிரி நடித்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல சொல்ல வேண்டியது, ஜிஎஸ்டி வந்ததுனால வருவாய் போயிடுச்சு. நல்லா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய பங்கு ஆரம்பத்தில் இந்த ஜிஎஸ்டி வந்தது 2017-18 அந்த ஆண்டு 31,000 கோடி தமிழ்நாட்டினுடைய பங்கு. ஆனால் இன்றைக்கு இந்த 23-24க்கு 45,052 கோடி. நீங்க நோட் பண்ணிக்கங்க, இது ரெக்கார்டில் இருக்கு. இது நம்ம போற போக்கில் மீட்டிங்ல அமைச்சரை வச்சுட்டு சொல்ற விஷயம் இல்லை.
36,000 கோடி, 45,052 கோடி. அடுத்த வருஷம் ப்ரொஜெக்ஷன் வந்து ஏறத்தாழ 61,000 கோடிக்கு நம்ம திட்டமிட்டு இருக்கோம். அதே மாதிரி டைரக்ட் டாக்ஸ் டோட்டல் தமிழ்நாட்டுக்கு 60,000 கோடி இருந்தது. இந்த 22-23ல 1,07,063 கோடி. இது ஏதாவது மறுக்க முடியுமா? முதலமைச்சர் மறுக்க முடியுமா? தொழில்துறை அமைச்சர் மறுக்க முடியுமா? இல்லை நிதி அமைச்சர் மறுக்க முடியும்? யாருமே மறுக்க முடியாது. அதே போன்று இந்த மெட்ரோ ட்ரெயினை என்னதான் பாடுபடுதோ, மெட்ரோ ட்ரெயின் இது பாட்டுக்கு நிம்மதியாக ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புதுசாக ரூட் போடுறோம். இப்போ செகண்ட் பேஸில் 3 ப்ராஜெக்ட் கொண்டு வர்றோம். இந்த மெட்ரோ ட்ரெயினில் எவ்வளவு தான் நீங்கள் போய் சொல்லுவீங்க? மெட்ரோ ட்ரெயினுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு டோட்டல் அமௌண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது ஏறத்தாழ 6,700 கோடி கொடுத்தாச்சு. மத்திய அரசு கொடுக்க வேண்டியது 4,563 கோடி கொடுத்தாச்சு. ஜப்பான் அங்கிருந்து வாங்கக்கூடிய கடன் ஏறத்தாழ 11,000 கோடி வந்துருச்சு. செகண்ட் ப்ராஜெக்டில் 50 கிலோமீட்டருக்கு நம்ம முதல்ல திட்டம் போட்டோம். ஆனால் நம்ம இங்கே 120 கிலோமீட்டர் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போகிறோம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய பங்கு 22,228 கோடி, மத்திய அரசுடைய பங்கு 7,425 கோடி, ஜப்பானுடைய ஜிகாவுடைய பங்கு 20,196 கோடி. அதே போன்று மற்ற கடன் ஆசியா டெவலப்மெண்ட் பேங்க் இது போன்ற பேங்க் கொடுக்கக்கூடிய கடன் 13,398 கோடி, மொத்தம் 63,247 கோடி. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் 3 வருஷம் நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்க பத்திரிகையாளர்கள். 2028 வரைக்கும் நடக்கக்கூடிய பட்ஜெட்டில் மத்திய அரசோட பங்கு 7,425 கோடி. ஆனால் கடந்த 10 ஆண்டுல 10 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம். அதை பற்றி பேசாமல் மெட்ரோவுக்கு கொடுக்கல சொல்கிறது நியாயமா? இது ஓப்பன் டாக்குமெண்ட். நீங்கள் யார் வேணாலும் மெட்ரோவில் இருக்க ஜிஎம் போய் அல்லது அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் பேட்டி எடுத்துக்கங்க. இது மக்களை ஏமாத்துற வேலை. அதுக்கு அடுத்து ரயில்வே திட்டங்களுக்கு உதவி செய்யலாம். முதலமைச்சர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்விட்டர் போறாரு. என்ன அநியாயம்! காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது 5,645 கோடி மட்டும்தான். ஆனால் இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய ரயில்வே பட்ஜெட், ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு மட்டும் 28,032 கோடி. இந்த ஆண்டோட 28,032 கோடி. இது வந்து தவறான தகவல் இல்லை. அமைச்சர்கள் பேசுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பேசுறதா தவறான தகவல். திமுகவினர் பேசுவதா தவறான தகவல். எல்லாம் ரோட்ல பேசுறாங்க, கூட்டத்தில் பேசுறாங்க, தொலைக்காட்சியில் பேசுறாங்க. 28,032 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும். சதன் ரயில்வேக்கு இல்லை. சதன் ரயில்வேனா கேரளாலாம் சேர்ந்துரும், அதுக்கு இல்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 28,032 கோடியை ஒதுக்கிய பாரத பிரதமரை குறை மட்டுமே சொல்வதற்காக இந்த திமுக அரசு பட்ஜெட்டினுடைய உண்மையான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதில் இருக்க நன்மைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதில் சில திருத்தங்கள் வேண்டும். இந்த வரி அதிகம், அந்த வரி குறைவு என்று சொல்லி விவாதிக்க வேண்டும். நிதியமைச்சரை சந்திக்க வேண்டும். புதிய திட்டங்கள் இருந்தால் கேட்க வேண்டும். அதை விடுத்து அரசியல் தேர்தல் களத்திலே நாளைக்கு தேர்தல் நடைபெறுவதைப் போல அந்த அரசியலை மட்டுமே வைத்து ஆட்சி நடத்துகிற திமுகவை தமிழக பாஜக எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே கண்டித்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான பட்ஜெட்டை விளக்கி அமைச்சர் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பட்ஜெட்டுக்கெல்லாம் விளக்க உரை என்பது எப்பொழுதும் பட்ஜெட்டில் என்னென்ன செய்தோம் என்னென்ன செய்யலை என்பதை பற்றி பேசுவார்கள். ஆனால் இவர்கள் ஒரு விஷயத்திலும் தமிழ்நாடு அரசு, திராவிட கழகங்கள் அரசு இன்றைக்கு பட்ஜெட்டுக்காக மறியல் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இவர்கள் ஆளுகிறார்கள். மத்திய அரசு பட்ஜெட்டுக்கு 40 எம்பிகள் போய் அங்க மறியல் செய்தால் நியாயம். இங்கு பொதுமக்கள் போகக்கூடிய இடத்திலெல்லாம் இவர்கள் மறியல் செய்தால் என்ன நியாயம் என்று நீங்க தான் திங்க் பண்ணணும். எல்லாத்திலையும் ஒரு விளம்பரம். மோடி அரசாங்கத்தினுடைய படத்தை எடுத்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு எங்க திட்டம்னு சொல்றது, அதுதான் இவர்களுடைய லேட்டஸ்ட் பட்ஜெட். ஸோ எல்லா பட்ஜெட்டுகளை பற்றி மொத்த விளக்கமும் நாங்கள் சிந்தனையாளர் பிரிவு சார்பாக நிறைய கூட்டங்கள் நடத்த உள்ளோம். அதில் நாங்கள் பேசிக்கொள்கின்றோம். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வழிவிட்டு அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி அவர்களுடைய உரையை கேட்பதற்காக நீங்கள் ஆவலுடன் இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் பூந்து அதை கெடுத்து கூடாது.
ஸோ எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.